ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7 நிஞ்சா ஷார்ட்ஸ்மேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 7 நிஞ்சா ஷார்ட்ஸ்மேன்ஸில் ஏகப்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் அதில் உண்மையான 7 நிஞ்சா ஷார்ட்ஸ்மேனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 7 நிஞ்சா ஷார்ட்ஸ்மேன் ஆஃப் த மிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அதில் வெறும் 7 மெம்பர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வந்தவங்க தான் நம்ம கிசாமே, சோஜரோ இவங்க எல்லாருமே. ஸோ அதனால் அவங்கள நம்ம இந்த லிஸ்ட்டில் சேர்க்க போகிறது இல்லை. ரீஅனிமேஷன் ஆகி வந்து 7 மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஒரு லைக் போடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நருட்டோ சீரியஸில் அக்கட்சிக்கு மெம்பர்ஸோட குரூப் எந்த அளவுக்கு மாசம், அதே மாதிரி தான் இந்த 7 நிஞ்சா ஷார்ட்ஸ்மேன்ஸோட குரூப்பும் ரொம்பவே மாசானது. நம்ம அக்கட்சிக்கு குரூப்பில் ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான பவர் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே 7 நிஞ்சா ஷார்ட்ஸ்மேன்ஸோட குரூப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பவர்ஸ் இருக்கும் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் 7வது இடத்துல நம்ம ஜினின் தான் இருக்காரு. நம்ம ஜினினோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு வெப்பன் தான் இந்த கபூட்டோ வரி. இந்த கபூட்டோ வரி அப்படிங்கிற வெப்பனை வச்சு தான் மனுஷன் எல்லாத்துக்கூடையுமே சண்டை போட்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மிதிப்பான். ஆனால் இந்த பிளேட அறியப்படுற பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் ஹெல்மெட் ஸ்பிளிட். ஸோ இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்க நம்ம தோரோட ஸ்டாம் பேக்கர் மாதிரி இருக்கும். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய கோடாரியும், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுத்தியிலையும் வச்சு ரெண்டுமே ஒன்றா இருக்கும். இந்த ஸ்வார்டோட ஸ்பெஷல் பவர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஸ்வார்டை வச்சு எவ்வளோ பெரிய பாதுகாப்பான பொருளையும் உடைக்க முடியும் அண்ட் வெப்பனையும் உடைக்க முடியும். ஆனால் என்னதான் அவங்க அப்படி சொல்லியிருந்தாலும் கூட இந்த வெப்பன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு நமக்கு ஒன்றும் கிளியராக தெரியாது. ஆனால் நம்ம ஜெனின் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லி காமிச்சிருக்க மாட்டாங்க. அவரோட பேக் ஸ்டோரி என்னன்னு சொல்லி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இவரை பற்றி மேலோட்டமாக தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இவர் ஸ்வார்டை வச்சு நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஆளு. இவரோட காலத்தில் இவரை டிஃபீட் பண்ண யாருமே இருந்ததில்லை அப்படின்னு நான் சொல்லலை, நருட்டோ சீரீஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எப்பறம் இந்த மனுஷன் செத்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா 7 ஸ்வார்ட்மேன் விசஸ் மை டை ஃபைட்ல நம்ம மை டை கூட ஃபைட் பண்ணி செத்துருப்பாரு. நெக்ஸ்ட் 6வது மெம்பரா நம்ம ஃபுகிகி தான் இருக்காரு. நம்ம கிசாமி யூஸ் பண்ற சமேஹாடா ஸ்வார்டோட உண்மையான முதலாளி அப்படின்னா அது நம்ம ஃபுகிகி தான். அது மட்டும் இல்ல 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்லயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வார்ட்னா அது நம்ம ஃபுகிகி யூஸ் பண்ற சமேஹாடா ஸ்வார்ட் தான். ஸோ இந்த சமேஹாடா ஸ்வார்டை வச்சு ஆப்பனரோட சக்கராவை ஃபுல்லா உறிஞ்சு நமக்கு சக்கராவை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதவா நம்ம சாகர ஸ்டேஜில் இருந்தாலும் கூட இந்த சமேஹாடா கிட்ட இருந்து சக்கராவை அப்சர்வ் பண்ணி நம்ம ஹீல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சமேஹாடாக்கும் மனுஷங்கள மாதிரி உணர்ச்சி எல்லாமே இருக்கு. அதை யாரை சூஸ் பண்ணணும்னு அது முடிவு பண்ணணும். ஸோ அப்படிதான் நம்ம கில்லர் பி அண்ட் கிசாமேவை அதுவாகவே சூஸ் பண்ணியிருக்கோம். இப்பேற்பட்ட ஒரு ஸ்வார்டை வச்சிருந்த மனுஷன் தான் நம்ம ஃபுகிகி. ஸோ அது மட்டும் இல்லை நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே முடியை கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணுறவங்க ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபுகிகி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக முடியை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவார். அவரோட முடியை ஒரு ஈட்டி மாதிரி பயன்படுத்தி ஏகப்பட்ட எனிமீஸை கொல்ல முடியும் நம்ம ஃபுகிக்கினால. ஸோ இப்பேற்பட்ட ஃபுகிக்கி எப்படி டெத் ஆனாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம கிசாமே தான் போட்டு தள்ளியிருப்பான். ஸோ போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருந்தால் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்வார்டான சமேஹாடாவே ஆட்டையை போட்டிருப்பான் நம்ம கிசாமே. ஸோ அது மட்டும் இல்லை நம்ம மை டையோட 8th கேட் ஆஃப் டெத்லேருந்து தப்பிச்சா 3 மெம்பர்ஸில் ஒரு மெம்பர் தான் நம்ம ஃபுகிக்கி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குஷிமாரு தான் இருக்கா. நம்ம குஷிமாருவோட ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பனே அவனோட லாங் ஸ்வார்டு தான். ஸோ இந்த லாங் ஸ்வார்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்க ஊசி மாதிரியே இருக்கும். ஆனால் ஊசி மாதிரியே இருக்கக்கூடிய பிளேடு, அந்த பிளேடோட இணைக்கப்பட்டு ஒரு பெரிய நூல் இருக்கும். ஸோ இந்த பிளேடை வச்சு தான் நம்ம குஷிமாரு ஒரு கிழிஞ்ச துணியை தைக்கிற மாதிரி ஒருத்தர் மேலே அந்த கத்தியை சொருவி இன்னொருத்தர் மேலே அது இறக்கி இறக்கி விளையாடுவான். ஸோ இது அவனால் எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்குள்ளே குத்தி இந்த கத்தி அப்படியே வெளில இருக்க முடியும். ஸோ அப்படி தான் 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம கக்காஷியோட டீமை ஃபுல்லாகவே கட்டி தங்க விட்டுருப்பான். அதுக்கப்புறம் நம்ம கக்காஷி கூடயே ஃபைட் பண்ண போய் நம்ம கக்காஷிக்கே ரொம்பவே டஃப் கொடுப்பான். ஸோ அப்படி இருக்கும் போது தான் நம்ம குஷிமாரு கூட ஜின்பாச்சி வந்து சேர்றான். ஸோ இந்த ஜின்பாச்சி அப்படிங்கிறவனும் 7 நிஞ்சால ஒருத்தன் தான். இவன் யூஸ் பண்ற ஸ்பெஷல் பவரே அவனோட ஷிபிகே அப்படிங்கிற ஸ்வார்டு தான். இந்த ஷிபிகே அப்படிங்கிற ஸ்வார்டோட பிரத்யேகதை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பிளேடை வச்சு அட்டாக் பண்ணவும் முடியும், அதே டைமிங்ல பிளாஸ்ட் பண்ணவும் முடியும். அதுவும் பேப்பர் பாம்பை யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ண முடியும். என்னதான் பிளாஸ்ட் ஆகிக்கிட்டே இருந்தாலும் அது பிளாஸ்ட் ஆக திரும்பி பழைய மாதிரியே ஆயிரும். இந்த பேப்பர் பாம் தீரவே தீராது. ஸோ அதனால இவங்க கூட ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் மிட் ரேஞ்சில் ஃபைட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம ஜின்பாச்சி உயிரோட இருந்த காலத்தில் ரொம்பவே மோசமான ஒரு நிஞ்சாவா இருந்திருக்கான். எந்த அளவுக்கு மோசமான நிஞ்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனோட டீம்மேட்ஸையும் அவனோட கூட பிறந்த அண்ணனையும் அவன் கையாலேயே கில் பண்ணியிருக்கான். அந்த அளவுக்கு மோசமான ஒருத்தன் தான் இந்த ஜின்பாச்சி. இப்பேற்பட்ட ஒருத்தனை ரீஅனிமேஷன் பண்ணி விட்டு ஜின்பாச்சி குஷிமாரு விசஸ் கக்காஷி அண்ட் மைட் காய் ஃபைட்டு போகுது. ஸோ அந்த ஒரு ஃபைட்டில் நம்ம மைட் காய் அண்ட் கக்காஷி கிட்ட சக்கராங்கிற ஒன்றே இருக்காது. ஆனால் அப்படி இருந்தும் கூட இவங்க 2 பேருமே அவங்கள போட்டு சாவடி அடிச்சிருப்பாங்க. ஆனால் என்னதான் இவங்க போட்டு சாவடி அடித்தாலும் கூட அவங்க ஆல்ரெடி செத்து போனவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அப்படி இருக்கிறதுனால
அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே ரொம்பவே சிறப்பாக பண்ணி நம்ம கக்காஷி அண்ட் மைட் காயை போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம கக்காஷி அண்ட் மைட் காய் அவங்கள 2 பேர்த்தையுமே டிஃபீட் பண்ணி சீல் பண்ணி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமையோரு ரிங்கோ தான் இருக்கா. இந்த ரிங்கோவோட ஸ்ட்ராங்கஸ்டான பவரை அவ யூஸ் பண்ற கிபா அப்படிங்கிற டபுள் ஸ்வார்டு தான். இந்த டபுள் பிளேடை வச்சு லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுனால ஆப்பனண்டோட கத்தி என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் லைட்னிங் பிளேட் அப்படிங்கிறதுனால அந்த கத்தியவே 2 துண்டா வெட்டி விட்டுரும். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ரிங்கோவை தடுக்கிறதுக்கு ஒரு 100 சுனின் போனாலும் பார்த்தாது எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவாங்க. அப்படி அவ ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க டைமிங்ல தான் நம்ம ஒமோய் விசஸ் ரிங்கோ ஃபைட்டு போகுது. ஸோ அந்த ஃபைட்ல நம்ம ஒமோயினால என்னதான் முடியலை அப்படின்னாலும் ரிங்கோவுக்கு ரொம்பவே டஃப் கொடுத்து ஃபைட் பண்றாவே. ஸோ அந்த ஃபைட்ல நம்ம ரிங்கோவே சொல்லுவா, என் கூட ஃபைட் பண்ணதுலேயே எனக்கு ரொம்பவே டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணதுன்னா அது நீ தான்டா தம்பி அப்படின்னு. ஸோ அப்படி அவ சொல்லிட்டு நம்ம ஒமோயை லைட்னிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஒமோய் என்ன பண்றானா புதக்குடியில் மாட்டி விட்டுறான். ஸோ நம்ம ஒமோய் புதக்குடி ட்ராப் வச்சதுனால நம்ம ரிங்கோவால் லைட்னிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியாது. அப்படி ஒரு வழியா நம்ம ஒமோய் ரிங்கோவே டிஃபீட் பண்ணிடுவான். நெக்ஸ்ட் நம்ம மங்கட்சு தான் இருக்காரு. 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன்ஸ்லயே நம்ம கிசாமிக்கு அடுத்ததா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனா அது நம்ம மங்கட்சு தான். ஏன்னா நம்ம மங்கட்சுவால மட்டும்தான் 7 ஸ்வார்ட்ஸையுமே ரொம்பவே பர்ஃபெக்டா யூஸ் பண்ண முடியும். ஆனா என்னதான் நருட்டோ சீரீஸ்ல அப்படி சொல்லியிருந்தாலுமே மங்கட்சு இந்த 7 ஸ்வார்டையுமே யூஸ் பண்ற மாதிரி நமக்கு எந்த ஒரு இடத்துலயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. மங்கட்சுவே 4th கிரேட் நிஞ்சா வரப்ப ஸ்வார்டே இல்லாம தான் ஃபைட் பண்ணிருப்பான். ஏன்னா அவனோட பிளேடு பாத்தீங்கன்னா நம்ம சோஜரோ கிட்ட இருந்திருக்கும். நம்ம சோஜரோ யூஸ் பண்ற பிளேடு தான் நம்ம மங்கட்சுவோடது. ஸோ நம்ம சோஜரோ யூஸ் பண்ற ஸ்வார்டோட பவர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதால சக்கராவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல அந்த பிளேடை வச்சு எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான வெப்பனா இருந்தாலும் அதை 2 ஆக்க முடியும், சக்கராவையும் 2 ஆக்க முடியும். அது கூடவே இந்த ஸ்வார்டை பல ஷேப்ஸ்க்கு மாற்ற முடியும். ஒரு லாங் பிளேடா யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணலாம், ஒரு ஹேமரா மாற்றலாம், இதை டபுள் பிளேடாவும் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏற்பட்ட ஸ்ட்ராங்கஸ்டான பிளேடை யூஸ் பண்ண ஒரு மனுஷன் தான் நம்ம மங்கட்சு. ஆனால் மங்கட்சுவை பற்றி நமக்கு எந்த ஒரு இடத்துலையுமே கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் அந்த மனுஷனை யார் சீல் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக நம்பர் 1ல யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாபுசா மோமோச்சி தான் இருக்காரு. நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ஃபர்ஸ்ட்டாக காமிச்ச வில்லனும் ஒரு பெஸ்ட்டாக காமிச்ச வில்லனும் நம்ம ஜாபுசா தான். நம்ம ஜாபுசா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கக்காஷி விசஸ் ஜாபுசா ஃபைட்லேயே பார்த்துருப்போம். நம்ம கக்காஷிக்கே டஃப் கொடுக்கறத மட்டும் இல்லாமல் நம்ம கக்காஷிக்கே எதிராக நின்று சரிக்கு சமமாக நின்று சண்டை போட்ட ஒரு ஆள் தான் நம்ம ஜாபுசா. அப்படியாப்பட்ட நம்ம ஜாபுசா ஒரு அனிமேஷன் பண்ணி விட்டு எல்லாத்துக்குமே ஒரு மரண பயத்தை காமிச்சிருப்பாங்க. இத்தனைக்கும் 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன்லேயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஒரு மெம்பர் தான் நம்ம ஜாபுசா. ஸோ அப்படி இருக்கிறனாலேயே நம்ம கக்காஷி மைகா இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜாபுசாவை தான் ஏம் வச்சு அவரை தான் ஃபர்ஸ்ட்டாக சீல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ சொன்ன இந்த 6 பேர்த்த கூட ஏதாச்சும் ஒரு வழியில் சமாளிச்சிடலாம். ஆனால் நம்ம ஜாபுசா இருக்காரு பார்த்தீங்களா, இவர் எப்படி வந்து அட்டாக் பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. சைலண்டாக வந்து சோழியை முடிச்சு விட்டு போயிடுவான். ஸோ அதனாலேயே நம்ம ஜாபுசாவை அறையப்படுற பேர் என்னன்னா த டீமன் ஆஃப் த ஹிடன் மிஸ்ட் அப்படின்னு தான் அவர் எல்லா இடத்துலையுமே அறியப்படுவார். ஸோ அது மட்டும் இல்லை நம்ம ஜாபுசா யூஸ் பண்ணுற பிளேடும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பிளேடு. அதோட பவர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பிளேடு என்னதான் 2 துண்டா உடஞ்சு போனாலும் ஒரு காப்பீஸ் தான் கையில் இருந்தாலும் கூட அந்த பிளேட்ல பிளட் பட்டாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேஷன் ஆகி பழைய மாதிரி மாறிடும். அதனால அந்த பிளேடை நம்ம என்னதான் அடிச்சு உடச்சு சுக்குநூறு ஆக்கினாலும் அதில் லைட்டாக பிளட் பட்டாலே போதும் அது பழைய மாதிரியே ஹீல் ஆயிடும். இதுதான் நம்ம ஜாபுசா மோமோச்சியோட பிளேடோட பவர். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன். ஸோ நம்ம ஜாபுசா எப்படி இறந்திருப்பாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கக்காஷி தான் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி ரீஅனிமேஷன் ஆகி வரும்போது நம்ம கக்காஷி தான் டிஃபீட் பண்ணி சீல் பண்ணி விட்டுருப்பாரு நம்ம ஜாபுசாவை. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க இதுதான் உண்மையான 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன் அப்படின்னு. ஸோ இதில் நான் ஒரே ஒருத்தரை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், அவரு தான் ஜூசோ. நம்ம ஜாபுசா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பிளேட முன்னாடி யூஸ் பண்ணதே நம்ம ஜூசோ தான். நம்ம இட்டாச்சியோட ஒரு டீமேட்டாக தான் இவரை காமிச்சிருப்பாங்க. ஸோ இவரை பற்றி அந்த அளவுக்குலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 2 எபிசோடு காமிச்சிட்டு 3வது எபிசோட்லேயே போட்டு தள்ளியிருப்பாங்க. அதனால இவரை பற்றி நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. அதனால தான் நான் ஜூசோ இந்த லிஸ்ட்டில் சேர்க்கல. அது மட்டும் இல்லை 4th கிரேட் நிஞ்சா வரப்போ எல்லாத்தையுமே ரீஅனிமேஷன் பண்ணும் போது கூட இந்த மனுஷனை ரீஅனிமேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன் யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7 மெம்பர்ஸுமே நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோவில். இதில் நான் ஏதாச்சும் ஒரு முக்கியமான 1-2 விஷயத்த நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நான் அதில் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.